பேர் ராகவ பெருமாள். நான் கொளத்தூர் பகுதியிலேருந்து மாடம்பாக்கம் ஷிஃப்ட் ஆகிறதுக்காக வீடு பார்த்துட்டு வந்து, அப்படியே ஸ்கூலும் குழந்தைய வந்து ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸ்ரீ காலபைரவ குருகுலம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்னு சொல்லி போட்டிருந்தது. சரி சிபிஎஸ்சி ஸ்கூல் போட்டிருக்கேன்னு சொல்லி அங்கே போய் சேர்ந்துலாம்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு அட்மிஷன் வாங்குறதுக்காக போய் கேட்டதுக்கு, சிபிஎஸ்சி தான் அப்படி சொன்னதுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடுலாம் இங்கே ஃப்ரீயாக கொடுக்குறோம். கேமரா லைவ்லாம் கொடுக்குறோம் உங்களுக்கு கிளாஸுக்கு, கிளாஸ் ரூமுக்கு. அப்படி நான் ஸ்கூலை சுற்றி பார்க்கலாம்னு கேட்டதுக்கு, அது ஒரு ஸ்கூல் அட்மாஸ்பியரே இல்லை இருந்தாலும் கேட்டதுக்கு, நாங்கள் ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்னும் அரேஞ்ச் பண்ணுறோம், இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் டோக்கன் இது அட்வான்ஸ் மாதிரி ஒரு 10,000 பே பண்ண சொன்னாங்க. பே பண்ணோம் கூகுள் பேயில். பே பண்ணிவிட்டு ஸ்கூல் புக்ஸு, யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் நாங்கள் அதை ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் வந்து 3 டேர்மாக வந்து ஃபீஸை வந்து கட்டிக்கலாம், பேலன்ஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி வந்து சரி இப்போ நானும் ஒய்ஃபும் வந்து வீட்டில் ஸ்கூல் நேமை போட்டு பார்த்தோம் கூகுளில் போய்ட்டு. பார்த்தா சிபிஎஸ்சி அஃபிலியேட்லேயே இல்லை. அவங்க வந்து அப்ரூவ்டே வாங்கலை. சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துருக்காங்க. இல்லைன்னா திருப்பி கொஸ்டின் பண்ணதுக்கு அவங்க இல்லைங்க நாங்கள் இன்னும் ஒரு 6 மாதத்துல வாங்கிட்டோம்னு சொன்னாங்க. எப்படி மேடம் நீங்கள் இல்லாமல் வந்து நீங்கள் அட்மிஷன் போடுவீங்க? ஒரு 110 பசங்க படிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. நாளைக்கு குழந்தைங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதேமாதிரி வந்து எந்த ஃபெசிலிட்டிஸும் ஒழுங்காக இல்லவே இல்லை மேடம். ஒரு ஃபயர் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லைன்னு கேட்டதுக்கு, இல்லை எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே அப்ரூவே இல்லாமல் 110 பசங்க வாழ்க்கையை கெடுக்குறாங்க அவங்க. என்னோட குழந்தைய இந்த மாதிரி ஆசைப்பட்டு சேர்த்துட்டு இது மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன். எனக்கு ஆஃபீஸ்லேயும் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் கேட்டிருந்தேன் உங்களுக்கு. ஆஃபீஸில் அந்த ஃபீஸை க்ளைம் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க. என் ஆஃபீஸில் கேட்டுட்டு ரொம்ப என்னங்க ஃபோர்ஜரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஆஃபீஸில் என்னை திட்டுறாங்க. போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து எந்த ஒரு சீலுமே இல்லை. கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவ்ட் ஆன எந்த இதுவுமே நம்பருமே அதில் போடலை. அதனால் என் ஆஃபீஸ்லேயும் ரொம்ப கஷ்டமாகி போச்சு. எனக்கு மேனேஜரில் ரொம்ப மன உளைச்சலாக ஆகிப்போச்சு எனக்கு இது பேசுனதுனால. இவங்க வந்து இப்போ ரீஃபண்ட் கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்டதுக்கு மிரட்டுறாங்க. நீங்கள் எங்கே வேணால் போய் பேசிக்கோங்க, எங்களுக்கு பெரிய இடத்துல ஆள் இருக்குது, நாங்கள் அப்படி தான் ஸ்கூல் நடத்துவோம் அப்படின்னு வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க என்ன. இன்னைக்கு என்ன பண்ணீங்க? இன்றைக்கி வந்து நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கலெக்டர் மேடமையும் டிஓ மேடம் பார்த்து வந்து என்னோடய கோரிக்கையை கொடுக்க வந்திருக்கேன். இது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு டிஓ அவர்களையும் கலெக்டர் மேடம் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அந்த ஸ்கூல் எங்கே இருக்குது? ஸ்கூல் வந்து வரைக்கும் அந்த ஸ்கூல் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்கூலில் சேர்க்க போனீங்க சார்? அந்த ஸ்கூல் வந்து மாடம்பாக்கம் கூத்தனூரில் இருக்குது சார். நான் வந்து அந்த 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த ஸ்கூலில் ரன் பண்ணுறேன்னு போட்டிருக்கு அதில். நான் என்னோட போன 2nd ஸ்டாண்டர்ட் சேர்க்க போனேன் சார் அந்த ஸ்கூலில். நீங்கள் அதுக்கப்புறம் கூகுளில் பார்த்து நீங்கள் முன்னாடியே ஏன் பார்க்கல? இல்லை சார், நம்ம இல்லை சார், நான் அந்த ஏரியா பகுதிக்கே புதுசு. வீடு பார்க்க வந்தேன், ஷிஃப்ட் ஆகிறீங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் ஆகும்போது சரி நியர்பையாக இருக்கேன், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு நம்பி தான் போய் பார்த்துட்டேன். ஆனால் அவங்ககிட்ட அத்தாரிட்டி எதுவுமே இல்லை சார் அவங்கக்கிட்ட. அது ரிலேட்டடான ப்ரூஃப்ஸ்லாம் இல்லை சார். எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்கேன். கலெக்டர் மேடம்கிட்டையும் டிஓ சார்ட்டையும் சப்மிட் பண்ணியிருக்கேன். அது சம்மந்தமாக எல்லாரையும் ப்ரூஃபும். இப்போ என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த ஸ்கூலை வந்து உடனே மூடணும் சார். ஏன்னா வந்து நாளைக்கு அந்த 110 பசங்களோட வாழ்க்கையை கெட்டு போயிடும். என் பொண்ணு வாழ்க்கை மட்டும் இல்லை, அந்த பசங்களோட குழந்தைங்களோட வாழ்க்கை என்ன ஆகுது? எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு பள்ளியில் படித்தா அடுத்தபடி வேறு ஸ்கூல் மாறுறதுக்கோ எம்எஸ்சி நம்பர் கூட அதில் ப்ராப்பராக இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் அப்ரூவ்டு இல்லை ஸ்கூலுக்கு. நாளைக்கு எப்படி அந்த குழந்தைங்க போய் அடுத்த ஸ்கூலில் டிசி வாங்கிட்டு போய் சேர முடியும்? அந்த டிசி இப்படி வேலிடாக இருக்கும்.